வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி கேரமலைஸ்ட் பனானாஸ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கேரமலைஸ்ட் பனானாவை நீங்கள் குழந்தைகளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வைக்கலாம், இல்லைனா ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. கேரமலைஸ் பனானா பண்ணுறதுக்கு நல்ல சூட்டார வாழைப்பழம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம் தான். இன்றைக்கி நான் 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். நேந்திரம் பழத்தை தோலை உரிச்சிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடிகனமாக இருக்கிற ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது நீங்கள் வாழைப்பழம் வைக்கிற இடத்துல எல்லாம் நெய் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வாழைப்பழம் கருகாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸில் வாழைப்பழத்தை கட் பண்ணி அந்த தவாவில் அழகாக அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. நீங்கள் வாழைப்பழத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீளமாக கட் பண்ணி கூட நீங்கள் கேரமலைஸ் பண்ணி கொடுக்கலாம். திக்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பட் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் தடியாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாழைப்பழம்லாம் இந்த நெய்யில் ஸ்லோ ஃப்ளேமில் கேரமலைஸ் ஆகணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கேரமலைஸ் ஆகாது. வாழைப்பழம் டக்குன்னு கலர் மாதிரி கருகிடும். கருகிச்சுன்னா கொஞ்சமாக பிட்டர் டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாதான் வாழைப்பழத்துலேருந்து நேச்சுரல் சுகர்ஸ் வெளியில் வந்து கேரமலைஸ் ஆகும். பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குக் ஆகி லைட் கோல்டன் வர ஆரம்பிக்கும் போது திருப்பி போட்டு இன்னொரு சைடுமே குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் குக் பண்ண வாழைப்பழத்தில் இருக்கிற ஸ்டிக்கினஸ் கம்மியாகி கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். இதே மாதிரி ஒரு 2-3 தடவை நீங்கள் திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்கின்னோட ரிஜிடிட்டிலேயே உங்களுக்கு தெரியும் வாழைப்பழம் குக் ஆகிடுதா இல்லையான்னு. குக்கான பனானாஸ் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா ஈவனாக கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்வீட்னர் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்து தான் பண்ண போகிறேன். 2-3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது நாட்டு சக்கரை அப்படியே எல்லா வாழைப்பழத்து மேலேயும் ஈவனாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி சேர்த்துருங்க. நல்ல ஸ்வீட்டாக வேணும்னா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஸ்வீட்னஸ் இருந்தால் போதும்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக அப்படியே டாஸ் பண்ணி விட்டுருங்க. சூட்டுக்கு நாட்டு சக்கரை மெல்ட் ஆகி வரும். மெல்ட் ஆன இந்த ஸ்வீட் வந்துட்டு எல்லா பனானாவையும் அழகாக ஈவனாக கோட் பண்ணுற மாதிரி லைட்டாக ஸ்டிர் பண்ணி விட்டுருங்க. ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 1 மினிட் தான் ஆகும். 1 மினிட்லேயே உங்களுக்கு சுகர்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி எல்லா பனானாலையும் கோட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் குக் பண்ணோன்ட்டு இல்லைங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக கரகரன்னு ஆகிடும். இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பொடி இல்லைனா சுக்கு பொடி தூவிக்கலாம். நான் ப்ளெயினாக அப்படியே விட்டுட்டேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இது பிடிக்கும். ட்ரை பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்காங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.